எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தொடர்ந்து வரக்கூடிய உலக சினிமாவை அறிமுகப்படுத்துகிற திரைப்பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிற திரைப்படம் ரோமன் ஹாலிடே. 1953 ஆண்டு வெளியான ஆஸ்கார் விருது பெற்ற திரைப்படம். நிறைய கிளாசிக்கல் படங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த படம் ஒரு கிளாசிக்கா? இந்த படத்தை நம்ம ஏன் அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடும். இது ஒரு பிரதானமாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் தான். பொழுதுபோக்கு திரைப்படத்தில் ஒரு சிறந்த கலை அம்சங்களோடு கூடிய திரைப்படமாக நம்ம இதை சொல்லலாம். இந்த படம் 3 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. படத்தினுடைய இயக்குனர் வில்லியம் வைலர் ஹாலிவுட்டினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அவர் தான் பென்ஹர் மாதிரியான படத்தை எல்லாம் எடுத்தவர். இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட 53ன்னா இப்போ எவ்வளோ ஆண்டுகளை தாண்டி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஆண்டுகளாகவும் இந்த படம் அதே வசீகரத்தை, அதே போல் பார்வையாளர்களுக்கான உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நிறைய நேரங்களில் இந்த படத்தை திறந்த வெளியில் திரையிட்டு இளைஞர்கள் ஒன்றாக கூடி பார்த்து ஆரவாரம் செய்கிறாங்க. இப்போ கூட இத்தாலியில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமெரிக்காவினுடைய அதிபர் மாளிகைக்குள்ளாடி இந்த படத்தை திரையிட்டு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துருக்குறாங்க. படம் வெளியானதும் சரி, இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய வரவேற்புக்கு முக்கியமான காரணம் இந்த படம் ஒரு காதல் கதை. அதுவும் கூட ஒரு ரோம் நகரத்தினுடைய காதல் கதை. ஒரு ரோம் நகரம்தான் இதனுடைய உண்மையான கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கதை ரோமில் கொண்டு போய் வச்சது, ரோமில் இந்த கதை நடப்பது போல முழு படத்தையும் இயக்கி இருப்பது தான் இதோட முக்கியமான சிறப்பு. ரோமன் ஹாலிடே அப்படிங்கக்கூடிய அந்த தலைப்பிலேயே தொடங்கிடும். நீங்கள் படம் பார்க்க தொடங்கினீங்கன்னா தெரியும், படத்தினுடைய அந்த டைட்டில் வரக்கூடிய அந்த துவக்க காட்சிகள்லேயே அந்த தொன்மையை காட்ட ஆரம்பிச்சிடுவார். ரொம்ப பழமையான ஒரு நகரம். ரோமுக்கு ஒரு பெரிய சரித்திர புகழ் இருக்குது. அது சர்வாதிகாரத்தை கண்டிருக்கு, மன்னராட்சியை பார்த்துருக்குது, ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இருந்திருக்கு. இந்த ரோம் நகரம் கடந்து வந்த வரலாறுங்கிறது மிகப்பெரியது. அந்த ரோமினுடைய தொன்மைகளை, அங்கே இருக்க கொலாசியத்தை, அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றை, அந்த ஊரினுடைய முக்கிய வீதிகளை எல்லாம் படத்தினுடைய டைட்டில்லையே வில்லியம் வைலர் காட்ட ஆரம்பிச்சிடுவார். யாரை பற்றினது படம்? நமக்கு சிந்தர்லா கதை தெரியும். சிந்தர்லா கதை என்ன? ஒரு மாற்றாந்தாயினுடைய கொடுமைக்கு ஆளான ஒரு இளம் பெண் அரசனுடைய விருந்துக்கு போக விரும்புகிறா, அங்கே நடனம் ஆட விரும்புகிறா. ஆனால் அப்படி போகிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ சிந்தர்லாவுக்கு ஒரு மேஜிக் செப்பல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாய செருப்பு கிடைக்குது. அவள் அழகியாக மாறுறா. அவள் அங்கேருந்து அரண்மனைக்கு பயணம் சென்று அந்த விருந்தில் நடனமாடி மகிழ்ந்து இளவரசனுடைய காதலை பெறுறா. அவளோட ஒற்றை செருப்பை கொண்டு இளவரசன் அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் சிண்டர்லா கதை. அந்த சிண்டர்லா கதையினுடைய எதிர் வடிவம், ரிவர்ஸ் அல்லது ஒரு ஆல்டர்னேட் வடிவம் தான் இந்த ரோமன் ஹாலிடேங்கிற திரைப்படம். அதை அடையாளப்படுத்துறது மாதிரி வில்லியம் வைலர் இதில் ஒரு காட்சியே வச்சுருப்பார். இந்த படம் இளவரசி ஆன் அப்படிங்கிற ஒரு இளவரசி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அவள் எந்த நாட்டை சேர்ந்த படத்தில் காட்டப்படாது. ஆனால் அவங்களுக்கு தனி விமானம் இருக்குது. பெரிய ஒரு தேசத்தை சேர்ந்த இளவரசி அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆடம்பரங்களையும் காட்டுறாங்க. அவள் சமாதானத்துக்கான ஒரு தூதுவரை போல் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் பயணம் செய்கிறாங்க. ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துறது, ஐரோப்பாவை ஒன்று சேர்க்கறதுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது போல் படத்தில் சொல்லப்படுது. அந்த பயணத்தினோட ஒரு பகுதியாக அவங்க ரோம் நகரத்துக்கு வராங்க. அங்கே பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்படுது. அந்த வரவேற்பின் போது யாரெல்லாம் அவங்கள சந்திக்கிறாங்கன்னு ஒரு வரிசையாக ஒவ்வொருத்தராக இளவரசி நேர்காணல் செய்யக்கூடிய, பார்க்கக்கூடிய, மரியாதை செய்யக்கூடிய அந்த காட்சி இருக்குது. அதில் 2 பேர் இந்தியர்கள் வராங்க. 2 இந்திய மன்னர்கள் அதில் வரவேற்பு பெறாங்க. அப்படின்னா சர்வதேச அளவில் அன்றைக்கு இந்திய மன்னர்களுக்கு இருந்த இடமும், இது போன்ற ஒரு சர்வதேச உறவுகளை பற்றிய அரங்கத்தில் இந்தியர்கள் வகுத்த பங்கையும் நாம் இதில் தெரிஞ்சுக்கிட முடியுது. பலவேறு நாட்டை சேர்ந்த அந்த அரசர்கள், தூதுவர்கள் பலரும் இந்த இளவரசியை பார்த்து மரியாதை செய்து அனுப்பிய பிறகு அவளுக்கு ஒரு தங்க கூண்டில் இருக்கக்கூடிய பறவையை போல ஒரு உணர்ச்சி ஏற்படுது. நமக்கு சுதந்திரம் இல்லை, நம்ம விரும்பியபடி வாழ்க்கையை வாழலை, எல்லாமே அதிகாரத்துக்காக, அரசிற்காக, நமக்குன்னு என்ற ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு இன்பங்கள். அவர் இளமையினுடைய வேகத்தில் இருக்கக்கூடிய பெண் இல்லையா, அதுக்கான கனவுகள், அந்த ஆசைகளை நிறைவேற்ற வழி இல்லையா அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே ஏங்கிட்டே இருக்கிறா. அவளோட அடுத்த நாள் திட்டத்தை இரவு
தாதி சொல்லும்போது அவளுக்கு விருப்பமே இல்லை. ஒரே போல் சலிப்பூட்டுகிற சம்பிரதாயமான நிகழ்ச்சிகளாகவே இருக்கே அப்படின்னு அலுத்து கொள்கிறா. அப்போது ஜன்னலுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, தொலைவில் ஆடி பாடி இளைஞர்கள் உற்சாகமாக நடனம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவளுக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு ஏக்கம் வருது. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லையே. எல்லோரும் போல் நாமளும் வீதியில் போய் மக்களோட ஒன்றாக கலந்து ஆடி பாடி மகிழ்ந்து விருப்பமானதை உண்டு ஒரு சந்தோஷமான நாளை கழிப்பதற்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அவள் ஏங்குறா. அதனால் அவள் இந்த நிகழ்ச்சிகள், அடுத்த நாளினுடைய நிகழ்ச்சிகளை தாதி படிக்கும்போது எரிச்சல் அடைகிறா. இந்த வாழ்க்கை வேண்டாமே என்று கோவப்படுறா. தான் செத்துற போகிறதா சொல்லி அவள் மிரட்டுறா. மருத்துவரை அழைச்சிட்டு வந்து அவளுக்கு ஒரு ஆழ்ந்த துயில் தேவை, நல்ல ஓய்வு தேவை. அது இருந்தால் மறுநாள் அவள் பத்திரிக்கையாளர்களை நேர்காணல் பண்ணணும், அதுக்கு தயாராகிடுவாங்கிறதுக்காக மருத்துவர் வர்றாரு. மருத்துவ பரிசோதனை செய்கிறாரு. பரிசோதனையினுடைய முடிவில் அவர் ஒரு புது மருந்து வந்திருக்கு அப்படின்னா அவளுக்கு ஒரு ஊசி போடுறார். அது தூக்கத்துக்கான மருந்து. அந்த தூக்க மருந்தை செலுத்திட்டேன்னா ஆழ்ந்து தூங்கக்கூடுங்கிறதுக்காக அதை அவளுக்கு செலுத்திடுறாரு. அவளுக்கு தரப்படக்கூடிய இரவு பால்லேருந்து எல்லாம் அவளுக்கு பிடிக்கலை. மருத்துவர் தாதி எல்லாம் வெளியேன பண்ணாடி அவள் அரண்மனைக்கான அந்த இடத்துல இருந்து தப்பி ரோம் நகரத்தினுடைய வீதிக்கு வராள். அது ஒரே நேரத்தில் ரோம் நகரத்தினுடைய அந்த இரவு வாழ்க்கையும் சித்தரிக்குது, இவ விரும்பிய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறதையும் காட்ட ஆரம்பிக்குது. அந்த நகரத்தினுடைய வீதியில் போய் ஒரு இடத்துல அவள் அதிகமான தூக்கம் வருவதற்கான ஊசி போட்டிருக்கிறதுனால அவள் போய் படுத்து உறங்கிடுறான். இப்போது ஜோ பிராட்லி அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர், அவர் அமெரிக்க செய்தி நிறுவனத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞனவன். அவன் வீடு திரும்பி வரும்போது சாலை ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உறங்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணை பார்க்குறான். போதையில் தான் தன்னை மறந்து உறங்கிட்டு இருக்கிறாளோ அப்படின்னு நினைக்கிறான். அவளுக்கு உதவி செய்ய போய் அவளை தன்னோட இடத்துக்கே அழைச்சிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய சின்ன 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 விஷயங்கள் ரொம்ப அழகாக வேடிக்கையாக படமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் படம் இல்லை, இந்தியாவினுடைய பல மொழிகளில் வரக்கூடிய கதாநாயகிகளுக்கு ஒரு மூலம் இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் இந்த ஆட்ரி ஹெப்பர்ன் தான். ஆட்ரி ஹெப்பர்ன் இந்த படத்தில் தான் ஹாலிவுட்டில் முதன்முறையாக அறிமுகமாக இருக்கிறார். அவரோட முதல் படம்னு நம்மளால் நம்பவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர் நாடகத்தை நடிச்சிருக்காரு, பிரிட்டிஷ் படங்களில் சில படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் ஹாலிவுட்டில் முதல் படத்தில் இளவரசியாக நடித்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பார்வையாளரோட மனதில் நிரந்தரமான இடத்தை பிடித்தவர் தான் ஆட்ரி ஹெப்பர்ன். மற்ற நடிகர்களுக்கும் ஆட்ரி ஹெப்பர்னுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆட்ரி ஹெப்பர்ன் திரையில் உள்ள தன்னுடைய புகழை, தன்னுடைய நட்சத்திர அந்தஸ்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதிலேயே தன் வாழ்க்கையை கடத்தினோம். யுனிசெஃப் நிறுவனத்தோடு இணைஞ்சு வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வறுமையில் வாடக்கூடிய பிள்ளைங்களுடைய கல்விக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அகம்தான் உண்மையான அழகுடையது, புறம் அல்ல அப்படின்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க. இந்த நல்லெண்ண தூதுவராக சமாதானத்துக்காகவும் இந்த மாதிரி குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நிறைய பணிகள் செய்த ஒரு முக்கியமான நடிகை அவங்க. அதனாலேயே ஆட்ரி ஹெப்பர்னை நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ஆட்ரி ஹெப்பர்ன் அந்த இளவரசியாக தலையில் கிரீடம் அணிந்து நடந்து வரக்கூடிய அந்த காட்சியில் நிஜமான ஒரு இளவரசியை, நிஜமான ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை போல இருப்பாங்க. ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான் அது. ஒரு நடிகரோ நடிகையோ ஒரு திரைப்படத்தில் அறிமுகமாகும் போது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய கை அவர்களுடைய தோளில் இருக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ தான் அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைவாங்க. அது வில்லியம் வைலர்ன் வழியாக முதல் படத்திலேயே ஆட்ரி ஹெப்பர்னுக்கு கிடைச்சிருச்சு. ஆட்ரி ஹெப்பர்னுடைய அந்த சந்திப்பின் போது அவனோட காலில் போட்டிருந்த செருப்பை கலண்டு போயிடும். அந்த காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய செருப்பு கலண்டுருச்சுங்கிறத எப்படி மாட்ட முடியும்? அதுக்கு அவங்க நடத்துகிற அதை கண்ணாலேயே காட்டி, கண்ணாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அதை அவளை திரும்ப அணிய வைக்கக்கூடிய அந்த காட்சியில் நமக்கு தெரியுது அரசர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளுக்குள்ள அடி வாழ்கிறாங்க. அரச வாழ்க்கைங்கிறது எவ்வளவு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு தெரியும். அதில் அவங்க ஆட்ரி ஹெப்பர்னோட முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சின்ன 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 உணர்ச்சிகள் அவ்வளோ அழகானது. அதுலேயும் பின்னாடி நிற்கக்கூடிய அவர்கள் பார்வையிலேயே அதை சுட்டி காட்டுகிற விதம், அவர்கள் நடனம் போலவே அதை மாற்றி அந்த காலனியை அணிந்து கொள்ள வைக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக வில்லியம் வைலர் படமாக்கியிருப்பார். ரோமை இந்த படம் அளவுக்கு யாருமே இதுவரை காட்டினதில்லை. இவ்வளோக்கும் ரோமில் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. இத்தாலிய இயக்குநர்கள் ரோமினுடைய அன்றாட வாழ்க்கையை நிஜமாக யதார்த்தமாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு அமெரிக்க மக்களுக்கு தன் குடும்பத்தோடு ரோமில் போய் வீதி வீதியாக பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு படிக்கட்டுகளில் அமர்ந்து நீரூற்றுக்கு பக்கத்தில் நின்று ஒரு முழு ரோம் பயணத்தை அவர்களுக்கு வழங்கியதுங்கிறதான் உண்மை.
ஒரு ட்ராவலாக், ஒரு பயண திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். முழு படத்தையும் அதனாலேயே இவங்க இட்டாலியில் எடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்டுடியோவில் எடுத்திருக்கிறாங்க. மற்ற காட்சிகள் எல்லாமே அந்த நகரத்தினுடைய வீதி வீதி வீதியாக போய் எடுத்திருக்கிறாங்க. அதனால் படம் பார்க்குறவங்க அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ரோம் நகரத்தினுடைய எல்லாத்தையும் படம் முடியும் போது பார்த்துடுறாங்க. இந்த திரைப்படத்தை முதல்ல அவர் கலரில் தான் பண்ணணும் அப்படின்னு வில்லியம் வைலர் நினைச்சிருக்காரு. படத்தோட பட்ஜெட் காரணமாக இது கருப்பு வெள்ளையில் படமாக்கியிருக்கிறாங்க. எனக்கு கருப்பு வெள்ளையில் இது படமாக்கி இருக்கிறதுனால தான் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஏன்னா அதே தொன்மை, அந்த வரலாற்று முக்கியத்துவம், அவங்க போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடியும் சரித்திரத்தினுடைய சாட்சியம் போல் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள், நீரூற்று, வீதி, அங்கே இருக்கக்கூடிய இயக்கம் எல்லாமே காலத்தினுடைய ஒரு மிச்சம் போன்றது. அதை கருப்பு வெள்ளையில் தான் ரொம்ப அழகாக படமாக்கியிருக்கிறாங்க. இந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய பொண்ணை தன்னோட அறைக்கு பிராட்லி கூட்டிகிட்டு வரும்போது அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சாப்ளின் படத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். குறிப்பாக என்ன அப்படின்னா, படுக்கையில் அவரை படுக்க வைக்கணும் போது எந்த படுக்கையில் அவரை படுக்க வைக்கணும், தன்னோட படுக்கையில் தான் தான் படுத்துக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதில் அவங்கள படுக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் படுக்கையோடு சேர்த்து தூக்கி அவளை அங்கே போடுவார். நல்ல ஒரு வேடிக்கையான ஒரு காட்சி அது. அவருக்கு யாருன்னு தெரியாது, இந்த பெண்ணு யார், இவங்க எதற்காக, யாரோ சாலையில் குடிச்சிட்டு மயங்கி கிடந்த ஒரு இளம் பெண் அப்படின்னு நினச்சி தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அந்த அதுலேயும் கூட டாக்ஸியில் வரும்போது டாக்ஸி டிரைவருக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய உரையாடலும் சரி, இப்போ வீட்டுக்கு வந்த பின்னாடி உறக்கத்தில் அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் சரி, ரொம்ப நுணுக்கமாக படத்தை இயக்கியிருக்கிறார். மறுநாள் காலையில் பிராட்லிக்கு அந்த இளவரசியினுடைய நேர்காணலுக்கான அந்த கூட்டம் நடக்க இருக்குது. அதனால் அவர் தூங்கி 12 மணிக்கு எழுந்து அவசர அவசரமாக அலுவலகத்துக்கு ஓடி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு இளவரசி அரண்மனையிலேருந்து காணாமல் போயிட்டாங்கங்கிறத அரண்மனையும் மறைக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இளவரசிக்கு திடீர்னு உடல்நலம் இல்லை, அதனால் அவங்களோட எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்து அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. ரகசியமாக தேடுறாங்க. மன்னரோ இளவரசரோ இளவரசியோ காணாமல் போனால் ஒரு தேசத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். அதனால் அதை தேடுகிற பணியை ரகசியமாக செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே போயிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஒரு அறையில் தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்காங்க. பிராட்லிக்கு தான் சொன்ன போய் வெளிப்பட்டுச்சேன்னதுனாலே பிராட்லி மாட்டிக்கிறார். அப்போ அவர் பேப்பரில் வெளியாக இருக்கக்கூடிய இளவரசி ஆனோட புகைப்படத்தை பார்க்குறார். தன் அறையில் உறங்கிட்டு இருக்க பொண்ணும் இந்த பேப்பர் வெளியாக இருக்கக்கூடிய இளவரசியும் ஒருவர் தான் அவருக்கு தெரிய வருது. அங்கே தான் அவருக்கு தான் அறையில் யாரை அழைச்சிட்டு தூங்க வச்சுருக்கோங்கிற உண்மை தெரிய வருது. அவர் அந்த பேப்பரை பார்த்துட்டு உடனடியாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய உரிமையாளரை தொலைபேசியில் அழைத்து சொல்லுவார், வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா, எழுந்துட்டாங்களான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு ஒரு கோடு வேர்டெல்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்லுவார், யாரும் உள்ளவும் போகக்கூடாது, யாரும் உள்ளே இருந்து அவளும் வெளியே வந்துடக்கூடாது, ஒரு துப்பாக்கியோட காவல் காத்துட்ருங்க அப்படின்னு. அந்த துப்பாக்கியோட அவரை காவல் காக்கிற காட்சி ரொம்ப அழகான காட்சி. அப்போ நிறைய சின்ன பசங்க வேணுன்னே அவரோட சீண்டுவாங்க. அவர் துப்பாக்கி வச்சுட்டு உண்மையிலே ஒரு அரண்மனையினுடைய காவலாளி போலவே இருப்பார். அவள் தன்னை மறந்து உறங்கிட்டு இருந்தாலும் ஒரு அரண்மனையில் அவளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு போலவே தான் இந்த சின்ன அறையிலையும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவசர அவசரமாக பிராட்லி வீட்டுக்கு திரும்பி அவளிடம் நடிக்க ஆரம்பிப்பார். அவள் யாருன்னு தெரியும், ஆனால் அவள் சொல்லுகிற பொய்யை ரசிப்பதற்காக, அவள் யாருன்னு அவவாயாலே சொல்லட்டுங்கிறதுக்காக அவள் கூட பேச தொடங்குவார். அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உரையாடல், அந்த காட்சியில் தான் எங்கே தூங்கிட்டு இருக்கோன்னு தெரியாமல் அவள் முழிக்கிறது, பள்ளிக்கூடத்துலேருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்லி அவள் பொய் சொல்கிறது, ரசிக்கிற மாதிரியான சின்ன 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 காட்சிகள். அவளை எப்படியாவது ஒரு நேர்காணல் பண்ணி, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூன்னு பிரத்யேகமான ஒரு நேர்காணல் பண்ணி அதுலேருந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார் பிராட்லி. இதுக்காக புகைப்பட கலைஞரை அழைக்கிறாரு. அவளோ என்ன அப்படின்னா, இரவு தங்கியிருந்தோம், தன்னோட ஒரு நாள் இரவை அங்கே கழிச்சிருக்கிறோம், மறுநாள் அங்கேருந்து விடைபெற்று போயிடலான்னு அவன் கிளம்ப போகிறா. அந்த கிளம்பி போகும்போது அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அவளை திரும்ப கூப்பிட்டு நேர்காணல் செய்யணுமா அல்லது அவ சுதந்திரத்தையே அனுமதிக்கணுமா? அவ சுதந்திரத்தையே அனுமதிக்கிறார். காலில் செருப்பு இல்லாமல் நேற்று அணிந்த அதே ஆடையோட தூங்கி எழுந்து குளித்து தயாரான ஒரு இளவரசி ரோம் நகரத்தினுடைய வீதியில் போகிறான். ரோம் நகரமே இப்படிப்பட்டதான், வரலாற்றினுடைய காலத்திலிருந்து ஒரு நவீன காலத்துக்கு மாறி இருக்கு. இந்த இளமையினுடைய துடிப்பு கொண்ட இளவரசியை போல தான் அன்றைய 53 இருந்த ரோம் நகரமும் இருந்தது. அவங்க போய் இவர்கிட்ட கடன் வாங்கி பணம் வாங்கிட்டு போய் என்ன வாங்குறாங்க முதல்லன்னா, ஒரு
காலனியை தான் வாங்குறாங்க. அநேகமாக அந்த இளவரசி வாங்கி முதல் காலனி அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இளவரசியை எதுவும் தானாக போய் கடையில் வாங்கியிருப்பாங்களா, ஏதாவது ஒரு பொருளுக்கு விலை கேட்டிருப்பாங்களா, அந்த விலைக்குரிய பணம் கொடுத்து அதை வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தானே. முதல்ல அவங்க ஒரு காலனியை வாங்குறாங்க, அதை அணிந்து கொள்கிறாங்க. வீதியில், ரோம் நகரத்தோட வீதியில் சுற்றி அலைய ஆரம்பிக்கிறாங்க. கேமராவும் அவங்க கூடயே போக ஆரம்பிக்குது. பின்னாடியே பிராட்லி அவங்கள துரத்திட்டு பின்னாடி ஓடி வர மாதிரி கூடயே வந்துகிட்டே இருக்கார். ஒரு உச்சி நேரத்தில் நிழல் கொஞ்சம் தூரமாக வர்றது போல் அவர் கொஞ்சம் தூரத்திலேயே அவங்கள பார்த்துட்டு வர்றாரு. அப்போது ஆட்ரியபனோட வெளிப்படுத்துறது நிஜமான ஒரு இளம்பெண். அந்த வயதில் என்னெல்லாம் ஆசைப்படுவாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிடணும்னு நினைப்பாங்க, எப்படியெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களோ அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. நிஜமான ஒரு இளம்பெண்ணை கேமரா வச்சு நாம் அவங்களுக்கு தெரியாமல் படமாக்கணும்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த காட்சி படமாக்கப்படுறது. அதுதான் வில்லியம் பைலரோட சிறப்பு. இந்த படத்தை ஏன் ஒரு கலை அம்சமுள்ள படமாக நாம் கருத வேணும் அப்படின்னா, அவர் எடுத்திருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன், நேர்த்தி. வில்லியம் பைலருக்கே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் ஒவ்வொரு காட்சியும் தனக்கு சரியாக வர்ற வரைக்கும் ஒரு 30-40 டேக் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். நிறைய காட்சியில் ஆட்ரியபனே சொல்கிறாங்க, சரியாக வந்திருந்தால் கூட 100% சரியாக வரணுங்கிறதுக்காக அவர் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருப்பார் அப்படின்னு. அதனால தான் இந்த காட்சியெல்லாம் அவ்வளோ அழகாக எடுக்கப்பட்டிருக்கு. ரோம் நகரத்தில் அவங்க போகிற இடங்கள் எல்லாமே அந்த நகரத்தினுடைய முக்கியமான மையங்கள். அங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்குறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த வீதிகளுக்குள்ளே சுற்றும் போது பிராட்லி அறிமுகமாகி பிராட்லி சொல்கிறாரு, உங்கள் ஆசை தான் என்ன பண்ண விரும்புகிறீங்கன்னு அவர் தன்னோட ஆசைகளை பட்டியலிடுறார். அந்த ஆசைகளை அவங்க ஒன்றொன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முன்பின் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் உதவி செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்குமான அந்த நாள், அவர்களுக்கு இடையில் உருவாகக்கூடிய நட்பு அப்படிங்கிறது எத்தனை படங்களை நமக்கு ஞாபகப்படுத்து பாருங்கள். அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருக்கலாம், அல்லது இளவரசியாக இருக்கலாம், அல்லது ஒரு குற்றத்திலிருந்து மறைச்சிக்கிறதுக்காக ஓடி வந்த இளம் பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணுமானும் இருக்கலாம். ஆனால் முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு ஒரு இளைஞனை சந்திக்கிறா. அவர்கள் 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஒன்றாக இருக்கிறாங்க, ஒரே அறையில் இருக்கிறாங்க, ஊர் சுற்றுகிறார்கள், பழகுகிறார்கள்ங்கிறது நிரந்தரமாக சினிமாவுக்கான ஒரு கதைக்கரு. அது எந்த மொழியில் எப்போ எடுத்தாலும் அந்த கதைக்கருவுக்கான வரவேற்பு இருக்குது. யார் நடிகர்கள், எங்கே கதை நடக்குது, எப்படி எடுக்கப்படுதுங்கிறத பொறுத்து அதோடைய வரவேற்பு பெரிதாவோ சிறிதாவோ இருக்குது. அதனால தான் தமிழில் கூட நிறைய படங்கள் இந்த பாணியில் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு நகரத்துக்கு இருந்த இளம்பெண் அந்த நகரத்தினுடைய எல்லாத்தையும் பார்க்குற காட்சியை தான் ஸ்ரீதர் சிவந்தமனில் எடுத்திருப்பார். காஞ்சனா புகழ்பெற்ற அதே ரோமினுடைய எல்லா இடங்கள்லையும் சுற்றி அலைவாங்க. ஒரு அழகான பாடல் காட்சி எடுத்திருக்கிறார். அந்த மாதிரி இந்த ரோமன் ஹாலிடே பலவேறு இயக்குனர்களை பாதிச்சிருக்கு, பலவேறு எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கு. இவங்க ஒரு நாளினுடைய இதில் போகும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கு. என்ன அப்படின்னா, இந்த இளவரசி மனதில் இருந்த ஆசைகளிலே அதுதான் ரொம்ப முக்கியமான ஆசை. அழகான தன்னோட கூந்தலை அவங்க கத்திரிச்சுக்க விரும்புகிறாங்க. ஒரு ராயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கு ஒரு இளம்பெண் போல ஒரு ஷார்ட்டாக ரொம்ப குறைந்த அளவு தலைமுடி வச்சுக்கிறதுல ஆசை இருக்குது. ஆனால் அதை அனுமதிக்காது. அரச குடும்பத்தில் இருந்திருந்தாங்கன்னா ஒருபோதும் அவர்கள் அந்த பொண்ணால் அப்படி ஷார்ட் கட் பண்ணிக்கிட முடியாது. ஆனால் இப்போ போய் ஒரு சலூனில் அவங்க தன்னோட ஹேரை கட் பண்ண சொல்லும் போது அந்த சலூனில் இருக்கக்கூடியவர் அவள்கிட்ட சந்தேகத்தோடு கேட்பார், இவ்வளவா 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 அப்படின்னு. அவள் இல்லைன்னு சொல்லி நிறைய முடியை கட் பண்ண சொல்லும் போது அவருக்கே பிடிக்காது. இவ்வளோ அழகான கூந்தலை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணை அதை ஏன் வெட்டுறாங்க அப்படின்னு. இல்லை, நான் ஒரு மாடர்ன் கேளாக இருக்கணும். அந்த கூந்தலை வெட்டி எடுத்து அவள் ஒரு நவீனமான பொண்ணாக மாறுகிற காட்சியில் அரச குடும்பத்தினுடைய அத்தனை கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபட்ட ரோம் நகரத்தினுடைய இளம்பெண்களில் ஒருத்தராக ஆன் மாறுறார். ரொம்ப அழகான, மறக்கவே முடியாத, சினிமாவில் இப்படி ஒரு ஹேர் கட் காட்சியே இடம்பெற்றிருக்குமான்னு தெரியாது, அவ்வளோ அழகான ஒரு ஹேர் கட் காட்சி அது. அதுக்கப்புறம் அவள் தன்னை பார்த்துக்கிடும் போது அவளுக்கே தெரியுது தான் வேற ஆள். அந்த கட்டுப்பாடுகள் இல்லை, இந்த சலிப்பூட்டுகிற அன்றாட வாழ்க்கை இல்லை, தங்க கூண்டு இல்லை, தனக்கான பெரிய எந்த விதமான பாதுகாப்பு வளையங்களும் இல்லை. ஒரு சுதந்திர பறவை வானத்தில் பறக்கிறது மாதிரி அவ்வளவு ஆசையாக அவங்க வெளியில் வராங்க. பிராட்லியும் அதுக்கு முன்னாடி பார்த்த பார்வையிலிருந்து இந்த நவீன பொண்ணை பார்க்கும்போது ஒரு கல்லூரி மாணவியை பார்க்கறது போல் பார்க்குறார், பழகிறார். ஒன்றாக அவங்க 2 பேரும் போகிறாங்க. அவங்க போய் ஒரு ரோட் சைட் காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து காஃபி குடிப்பாங்க. அப்போது அவங்களோட நண்பர் வர்றது, அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன வேடிக்கைகள், தன்னை மறைச்சிக்கிட்டு பிராட்லி சொல்கிற பொய்,
தன் நண்பனோட வேலை என்னங்கிறதையும் மறைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிறதுன்னு நல்ல ஒரு சின்ன 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 நகைச்சுவை காட்சிகளும் படத்தில் தொடர்ந்து வருது. அவங்க ஒரு விருந்துக்கு போகிறாங்க. இல்லைன்னா ஒரு நடனம் ஆடுற இடம் அது. அந்த நடனத்துக்கு போனால் அந்த நடனத்தில் இளம் ஜோடிகள் கைகோர்த்து ஆடுகிற இடத்துல இளவரசி ஆனை தேடுவதற்காக வந்த அந்த பாதுகாப்பு ஆட்கள் அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே ஒரு சின்ன தள்ளு முள்ளு சண்டை நடக்குது. இந்த சண்டையில் அவள் வேற வேற ஆட்களை தாக்குற விதம் ஒரு நிஜமாக ஒரு விளையாட்டுத்தனம் தான். அந்த விளையாட்டுத்தனத்தை ஆட்ரி ஹெப்பர்ன் ரொம்ப அழகாக அந்த காட்சியில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அங்கேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்து ஓடி வெளியில் உட்காந்து மெல்ல அவர்களுக்குள்ளாடி ஒரு நெருக்கம் வரும். அது காதலா? இந்த காதலுக்கு என்ன, எப்படி அதை அழைப்பது, அதுவுமே சொல்லப்பட்டிருக்காது. ஒரு காதல் கதை இல்லை. ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப நெருக்கமாக ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற அன்பும் நட்பும் அவர்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமும் தான் இந்த படத்தை இன்னும் இளமை துடிப்போட இன்னும் ஒரு காதலுக்கான படமாக வைத்திருக்குன்னு சொல்லுவேன். அந்த நடனம் ஆடுகிற போது அவருக்கு இருக்கக்கூடிய விதம், அவர் பேசுகிற மொழி, ஒரு காட்சியிலையும் அவங்ககிட்ட ரெண்டையுமே பார்க்க முடியும். ஒரு இளம்பெண், ஒரு இளவரசி. அந்த ரெண்டுக்குமான கோடை ரொம்ப அழகாக நகர்ந்தும் கடந்தும் ஆட்ரி ஹெப்பர்ன் பண்ணியிருக்காங்க. கிரிகரி பெக் தான் பிராட்லியாக பண்ணியிருக்காரு. அவர் புகழ்பெற்ற நடிகர். ஆனால் இந்த படம் ஒரு கதாநாயகியினோட படம். அந்த கதாநாயகி அறிமுகமாகிற படம், கதாநாயகியை மையப்படுத்திய கதைன்னு தெரிந்தே கிரிகரி பெக் இதை பண்ணியிருக்கிறாரு. அதனால் நிறைய நேரங்களில் அவர் சும்மா நின்றுட்டுருப்பார். அப்படி ஒரு நடிகரை, புகழ்பெற்ற நடிகரை ஒரு காட்சியில் சும்மா நிற்க வைக்கிறது எளிதானது இல்லை. ஆனால் அவர் நின்றுக்கிறார், அவர் பார்க்கிறார். பார்க்கறதோட அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த காட்சிகளுக்கு தன்னோட வேலை இல்லை, அது அவங்களோட உலகம் அப்படின்னு அவங்கள பின்தொடர்கிறார். ஒரு புதிய கதாநாயகன் அறிமுகமாக வேண்டிய படம் போல தான் அந்த கதாநாயகன் உருவாக்கப்பட்டிருக்கார். இந்த கதை டால்டன் ட்ரம்போ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திரைக்கதை ஆசிரியரால் தான் எழுதப்பட்டுச்சு. அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் அப்படின்னு அவர் மீது தடை இருந்ததுனால இந்த படத்தில் அவருடைய பேர் டைட்டிலில் இடம்பெறலை. இன்னொருவருடைய பெயரில் தான் படத்தினுடைய திரைக்கதை வரும். ஆனால் பின்னாடி இந்த டால்டனுடைய தடையெல்லாம் நீங்கிய பிறகு அவருக்கு அந்த இன்னொரு எழுத்தாளர் கொடுத்த ஆஸ்கார் விருது வரைக்கும் எல்லாத்தையுமே டால்டனுக்கு திருப்பி அழைச்சாங்க. டால்டன் ட்ரம்போ தான் அந்த படத்தினுடைய உண்மையான திரைக்கதை ஆசிரியர். அவர் எழுதினதை 3-4 திரைக்கதை ஆசிரியர்கள் மேம்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக இட்டாலியில் ரோமில் போய் எடுக்கலான்னு வைலர் நினைச்ச உடனே இட்டாலியை சேர்ந்த திரைக்கதை ஆசிரியர்களையே இதில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஜவட்னியும் ஒருத்தர். ஆனால் ஜவட்னி சொன்ன யதார்த்தமாக இவருக்கு படமாக்கலைங்கிறதுனால அந்த ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் இட்டாலியில் படமாக்கணும்னு நினைத்த உடனே இந்த படத்துக்கு இட்டாலி மொழி தெரிந்த, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் நெருக்கமான பழகிய தொழில்நுட்ப கலைஞர்கள் வேணும், ஒரு செகண்ட் யூனிட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு இளம் இயக்குனரையே படத்துக்கு 2வது செகண்ட் யூனிட்டாக வைலர் வச்சுக்கிட்டாரு. அதனால தான் நிறைய காட்சிகளில் சாலையில் இவங்க போகிற காட்சிகளெல்லாம் அந்த செகண்ட் யூனிட் அவ்வளோ அழகாக படமாக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான காட்சி இருக்குது. என்னன்னா, குதிரை வண்டியில் போவாங்க. ராணி ஒரு பெரிய பரிவாரங்களோட போகிற காட்சியும் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்கூட்டரில் போவாங்க. அந்த ஸ்கூட்டரில் போகிறத படத்தோட முதல்லையே ராணி பார்க்குறாங்கங்கிற ஒரு காட்சி கூட இருக்குது. அந்த இளவரசி ஆனும் பிராட்லியும் வெஸ்பா ஸ்கூட்டர் ஒன்றில் போகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் போஸ்டர். அந்த வெஸ்பா ஸ்கூட்டருக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச முக்கியத்துவத்தை நினைச்சே பார்க்க முடியாது. காதலர்களுக்கான ஒரு வாகனம் போலவே வெஸ்பா ஸ்கூட்டர் மாறிடுச்சு. அந்த வெஸ்பா ஓட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் வீதியில் போகிற காட்சியெல்லாம் நிஜமான ஒரு சாப்ளின் படம் மாதிரி தான் இருக்கும். சாப்ளின் படத்தில் தான் இந்த மாதிரியான காட்சி இடம்பெறும். மௌன படங்களில் தான் இந்த மாதிரியான ஒரு வண்டியை வேகமாக செலுத்தி வேறு வேறு ஆக்சிடென்ட் பண்ணி வேறு வேறு ஆட்களை மோதி தண்டி போகிற வேடிக்கை காட்சி இடம்பெறும். இந்த வெஸ்பாவில் அவங்க போகும்போது இந்த காலம் மாறிடுச்சு. குதிரைகளும் பெரிய பரிவாரங்களும் பெரிய படை வீரர்களுடைய அணிவகுப்பும் நடந்த ரோம் நகரத்துக்குள்ளாடி ஒரு புதிய ஸ்கூட்டர், அதில் ஒரு இளம்பெண், அவள் பின்னாடி ஒரு ஆண், அவங்க அந்த நகரத்தோட வீதியில் போகிறாங்கங்கிறது மாற்றத்தினுடைய ஒரு அடையாளம் தான். அந்த மாற்றத்தை பதிவு செய்ததன் வழியாக ஒரு புதிய வாகனம், புதிய காதல், புதிய காதலுக்கான அடையாளம் மாறிடுச்சு. இதை பார்த்து இந்த படம் வந்த பிறகு அந்த ஸ்கூட்டரை எக்கச்சக்க காதலர்கள் வாங்கியிருக்காங்க, அதே இடங்களில் ஓட்டியிருக்காங்க. அந்த நிறுவனமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோமன் ஹாலிடேயை தன்னோட அடையாள சின்னம் போல் எல்லா இடங்கள்லையும் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு திரைப்படம் தான், திரைப்படத்தில் வர்ற காட்சி தான். ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய காட்சியை எழுதும் போது நகரத்தை ஒரு கதாபாத்திரமாக மாற்றிட்டு நகரத்தினுடைய முக்கியமான இடங்களை எல்லாத்தையும் கதை நிகழ்கிற இடமா மாற்றினதெல்லாம் பிரில்லியன்ட். இன்னொரு காட்சி இருக்குது. இவங்க போகும்போது ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு 2000 வருட பழமையான ஒரு இடம்.
அது வந்து ஒரு சிங்கத்தினோட வாய் மாதிரி இருக்கிற ஒரு வாய் அது. அந்த வாய்க்குள்ளாடி கையை விட்டீங்கன்னா, நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னா அது கடிச்சிரும், கையை வெட்டிரும், துண்டிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த உண்மையினுடைய வாய் இருக்கு இல்லையா, அந்த உண்மையினுடைய வாய்க்குள்ளாடி கையை விட்டு பார்க்குற ஒரு காட்சி இருக்குது. இவங்களும் தான் யாருன்னு பொய் சொல்லியிருக்காங்க, பிராட்லியும் தான் யாருன்னு பொய் சொல்லியிருக்காங்க. 2 பொய் சொன்னவங்க அந்த உண்மையினோட வாய்க்குள்ளே கைவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற காட்சி. யோசிக்கவே எவ்வளோ அழகான காட்சி பாருங்கள். அந்த காட்சியில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்குள்ளாடி தயங்கி 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 கை வைப்பாங்க. அதே போல் பிராட்லியும் கையெழுந்தி வச்சுட்டு கை உள்ளே இழுத்துக்கிட்டது மாதிரி அலறி துடிக்கும் போது அவங்கள்ட்ட வெளிப்படக்கூடியது 2 பேருமே 2 உண்மையை தெரிந்தே மறைக்கிறாங்க. கேட்டுக்கிடலை, சொல்லிக்கிடலை, தேவையில்லை. அதனாலேயே அவங்களுக்குள்ளாடி அவர்களுடைய உண்மை என்ன அப்படின்னு பரஸ்பரம் கொஞ்சம் தெரியும் போல அப்படின்றது. ஒரு தேசத்தினுடைய இளவரசி காணாமல் போய் பத்திரிகையில் வெளியே வந்திருந்தா கூட அந்த நகரத்தில் யாருக்கும் அவங்கள அடையாளம் தெரியாது. அதெல்லாம் சினிமாக்காக எடுத்துக்கிடக்கூடிய லிபர்ட்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க தன்னுடைய சிகை அலங்காரத்தை மாற்றிட்டாங்க, உடையை மாற்றிட்டாங்கங்கிறதுனால யாருக்கும் தெரியலை. 2 பேருக்கு தான் தெரியுங்கிறது சினிமா எடுத்துக்கிட்ட சுதந்திரம். ஒரு கதைக்கு தேவை அப்படின்னா கதை இந்த மாதிரியான சின்ன சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். காவல் நிலையத்துக்கு கூட போவாங்க. காவல் நிலையத்தில் விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரிக்கு கூட அவங்க யாருன்னு தெரியாதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதலான நம்பகத்தன்மைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகள். ஆனால் அது சொய் ஊட்டுவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால படத்தில் ரசிக்கிறபடியாக தான் இருக்குது. அங்கே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக படம் அதனுடைய நிறைய இறுதியை நோக்கி போகும்போது விடைபெறுகிற காட்சியும், அந்த விடைபெறுகிற காட்சிக்கு அப்புறம் அவங்க கடைசியாக இளவரசி அரண்மனைக்கு போய் தரக்கூடிய நேர்காணலும் தான் படத்தினுடைய உண்மையான பலம். இந்த படத்திற்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸை வழக்கமாக வைக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸை வந்து நம்ம நினைத்தே பார்க்க முடியாது. வில்லியம் வைலர் வைத்திருக்கிறார், அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு காதல் படம் அப்படின்னா அந்த காதல் படம்ங்கிறத தாண்டிய படமாக, கலையம்சத்தோட கூடிய படமாக இருக்குது. அதில் ஒரு ஷாட் இருக்குது, அந்த அரண்மனையிலிருந்து நேர்காணல் முடித்து வெளியே வரும்போது ஒரு ஒய்டில் அந்த லோவில் அந்த அவர் தனியாக நின்று அரண்மனையை பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனையினுடைய வாழ்க்கைக்குள்ளாடி இருக்கிற ஒரு பொண்ணை, ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதன் சாதாரண ஒரு சின்ன அறையில் தங்க வைத்து அவளோட பழகுனாங்கிற அந்த இடைவெளியை அவர் நல்லா அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். நிறைய படத்தில் காட்சி கோணங்கள், அவர் வைக்கக்கூடிய ஒயிட் ஷார்ட்ஸ், அவர் வைக்கிற சில இடங்கள்லாம் அவங்களுக்கான க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகாக எடுக்கப்பட்டிருக்கு. ஹென்ரி ஹெலெகன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு கேமராமேன் தான் படத்தினுடைய முக்கியமான கேமராமேன். ஃப்ரான்சிஸ் அப்படின்னு இன்னொரு கேமராமேன். இவங்க 2 பேர் உட்பட 10 இதுக்காக இந்த படம் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டது. இதில் 3 விருதுகள் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்குது. அதில் ஒரு விருது ஆட்ரி ஹெப்பர்னுக்கு. படத்தோட போஸ்டர்லேயே ஆட்ரி ஹெப்பர்னை அவங்கள அந்த போஸ்டரில் ரோமன் ஹாலிடேங்கிறதுக்கு மேலே ஆட்ரி ஹெப்பர்ன் அப்படிங்கிற பெயரை போட்டாங்க. ஒரு கதாநாயகிக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடைத்திருக்குங்கிறது, தயாரிப்பு நிறுவனம் கொடுத்துருக்குங்கிறதும், உலகம் அதை அங்கீகரித்ததுங்கிறதும் ஒரு முன்னுதாரணமான செயல்கிறாங்க. ரோமன் ஹாலிடேயை இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது இந்த படத்தில் எவ்வளோ விஷயங்களை திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாலையில் இப்படி வந்து நேரடியாக ஒரு வெஸ்பா ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு போகிற காட்சி வெறும் காட்சி இல்லை. அந்த காட்சியின் வழியாக அந்த நகரத்தில் எங்கெங்கே காட்ட போகிறோம், எந்த நீரூற்றுக்கு கிழக்க இவங்க நிற்க போகிறாங்க, எந்த படிக்கட்டுகளில் அமர்ந்து அவங்க உட்காந்துருக்க போகிறாங்க, எங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க, எல்லாம் இருக்குது. ரோமோட எல்லா பண்பாட்டு சிறப்புகளும் கதைக்குள்ளாடியே வருது. அவங்க கொலோசியத்தை பார்க்கும்போது அந்த கொலோசியம் இன்றைக்கி இல்லை. ஒரு டூரிஸ்ட் பார்க்குற இடங்களை டூரிஸ்ட் பார்க்காத கோணத்தில், பார்க்காத விதத்தில் ரொம்ப அழகாக வில்லியம் வைலர் எடுத்திருக்கிறார். இன்னொரு வகையில் சொன்னால் இது அமெரிக்க சினிமாவை சர்வதேச அரங்கிற்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம். சர்வதேச அரங்கத்தில் இன்னொரு நாட்டில் போய் முழுக்க அந்த நாட்டிலேயே படமாக்கி அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்களையே பயன்படுத்தி ஒரு திரைப்படத்தை எடுத்து ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணி வெற்றியடைய வைக்கலாம்ங்கிற ஃபார்முலாவை தொடங்கி வைத்தார். அது பின்னாடி பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ கூட நிறைய ஹாலிவுட் படங்கள் அமெரிக்காவுக்கு வெளியில் தயாரிக்கப்படுவதற்கு இந்த படம் முக்கியமான ஒன்று. வில்லியம் வைலருடைய குடும்பமே ஒரு சினிமா குடும்பம். அவருடைய மாமா வந்து அமெரிக்காவினுடைய நிறைய திரையரங்குகளை வைத்திருந்த உரிமையாளர். அவங்க தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸுங்கிற அந்த பெரிய ஸ்டுடியோவை சொந்தமாக வைத்திருந்தார். ஒரு ஸ்டுடியோ குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுனால இளமையிலேயே இவர் வந்து
அமெரிக்காவுக்கு போய் இவர் ஜெர்மனிய பின்புலத்தை சேர்ந்தவர். அமெரிக்காவுக்கு போய் மாமாவினுடைய அந்த ஸ்டுடியோவிலே வேலை செய்ய ஆரம்பித்து ஸ்டுடியோவினுடைய செல்ல பிள்ளையாக வந்ததுனால இவருக்கு பெரிய பெரிய பட வாய்ப்புகளும் தொடர் வாய்ப்புகளும் வந்தது. ஆனாலும் வில்லியம் வைலருக்கான தனித்திறன், அவர் காட்சிகளை எடுக்கிற விதம், நடிகர்களை கையாளுகிற விதம், தேர்வு. இந்த படத்துக்கு முதல்ல எலிசபெத் டெய்லரை தான் ஆட்ரி ஹெப்பர்னுடைய ரோலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நிஜமான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு தான் ஆட்ரி ஹெப்பர்னை அவர் கண்டுபிடித்திருக்கார். அது சரியான தேர்வுங்கிறத ஆட்ரி ஹெப்பர்ன் ரசிகர்கள் எல்லாரும் இன்றும் சொல்கிறாங்க. ஆட்ரி ஹெப்பர்னே தன்னுடைய சுயசரிதையில் வில்லியம் வைலர் தன்னை எப்படி இந்த படத்துக்கு தேர்வு செய்து தன்னை ஒரு பெரிய நட்சத்திரமாக உருவாக்கினார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் தான். ஒரு வீட்டில் எல்லாரும் அமர்ந்து ஒரு மாலையில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரைப்படம் பார்க்கலாம் அப்படின்னா கட்டாயம் ரோமன் ஹாலிடே பார்க்கலாம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, புத்தாண்டுக்கு பிறகு நிறைய குடும்பங்கள் இதை பார்க்குறத ஐரோப்பாவில் இப்போவும் வழக்கமாக வச்சுருக்காங்க. அமெரிக்காவினுடைய சிறந்த 100 திரைப்படங்களோட வரிசையில் இந்த படத்துக்கும் இடம் இருக்குது. அப்படின்னா இந்த படம் ஒரு பொழுதுபோக்கு திரைப்படத்தில் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட திரைப்படம். அதனாலேயே இதுக்கு ஒரு கிளாசிக் அப்படிங்கக்கூடிய அந்தஸ்து கிடைத்திருக்கு. நல்ல இசை, தேர்ந்த ஒலிப்பதிவு, எடிட்டிங், நடிப்பு அப்படின்னு எல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அதனுடைய வெற்றியையும் தாண்டி, அது தரக்கூடிய பொருளாதாரமான பெரிய லாபத்தையும் தாண்டி சிறந்த கலைப்படைப்பாகும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். அப்புறம் சிண்டர்லா மாதிரியான ஒரு தேவதை கதையை எடுத்துகிட்டு ஒரு நவீன கதையை உருவாக்கிட முடியுங்கிறதுக்கும் ஒரு திரைக்கதை ஆசிரியருக்கு இந்த பாடம் ஒரு பாடமாக தான் இருக்குது. அதே கதை தான், ஆனால் அந்த கதையில் ஒரு சாதாரண பொண்ணு அரண்மனைக்கு போகிறதுக்கு பதிலாக அரண்மனையில் இருக்கக்கூடிய பொண்ணு சாதாரணமாக வரா. இப்படி எங்காவது நடந்ததா? நிஜ வாழ்க்கையில் இதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னா நடந்தது நண்பர்களே. இங்கிலாந்தினுடைய அரச குடும்பத்தை சேர்ந்த எலிசபெத் ராணியும் அவருடைய சகோதரி மார்க்ரெட்டும் வெற்றிக்கு பிறகு இங்கிலாந்துக்கு திரும்பி 2ஆம் உலகப் போரினுடைய வெற்றிக்கு பிறகு இங்கிலாந்து திரும்பிய போர் வீரர்கள் நகரம் முழுவதும் அணிவகுப்பு நடத்துகிறாங்க. கொண்டாட்டமாக இருக்குது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்குங்கிறதுனால அதை பார்க்கறதுக்காக எலிசபெத்தும் அவருடைய சகோதரி மார்க்ரெட்டும் அரண்மனையிலேருந்து ரகசியமாக வெளியே போய் ஒரு நைட்டு பூரா இதே போல் ஊர் சுற்றி ஆடி பாடி மக்களோட மக்களாக இருந்து பிறகு அவங்க அரண்மனைக்கு திரும்பிட்டாங்கங்கிறது உண்மையான சம்பவம். இது பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அரண்மனை குறிப்பேடுகளில் இருக்குது. இதை இப்போ வரக்கூடிய வெப் சீரிஸ் ஒன்றில் கூட இதை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தான் வில்லியம் வைலர் இந்த படத்தில் வச்சுக்கிட்டார். அப்படின்னா நிஜமான ஒரு சம்பவம், நிஜமாக ஒரு இளவரசி எல்லோரும் போலவும் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு. படத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு பிடித்தமான நகரத்தில் எந்த ஊரை சொல்லுவீங்கன்னு கேட்கும் போது ரோம், அது மறக்க முடியாத ஒரு நகரம், என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தந்த நகரம் அப்படின்னு அந்த இளவரசி சொல்வது படம் பார்க்குற எல்லாருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் மாறிடுச்சு. நீங்கள் படம் பார்த்தா நீங்களும் சொல்லுவீங்க அந்த ரோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி நிறைய ரோம் மாறி இருக்குது, பண்பாடு மாறி இருக்குது. ஆனால் அதனுடைய அந்த அழகை, அதனுடைய வரலாற்று தன்மைகளை, அங்கே நடந்த காதலை கொண்டாடுவதற்கு ரோமன் ஹாலிடே ஒரு சிறந்த திரைப்படம். எல்லோருமே பாருங்கள், கட்டாயம் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.